கிரிக்கெட்ல ரூல்ஸ் ரொம்பவே முக்கியம். அப்படி கிரிக்கெட்ல ரூல்ஸ் சார்ந்து நடந்த 3 சுவாரஸ்யமான விஷயங்கள இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1 2006ஆம் ஆண்டு நியூசிலாந்து ஸ்ரீலங்காவும் ஒரு டெஸ்ட் போட்டி ஆடிட்டு இருந்தாங்க. ஸ்ரீலங்கா 169 ரன் அடிச்சு 9 விக்கெட் இழந்திருந்தாங்க. அப்ப சங்கக்காரா 99 ரன்ல இருந்தாரு. அப்போ ஒரு பால தட்டி விட்டுட்டு சிங்கிள் ஓடி இருந்திருப்பாரு. அப்படி அவர் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணி செஞ்சுரியை கொண்டாடிட்டு இருக்கும்போது அந்த எண்ட்ல திடீர்னு ஒரு சத்தம் என்னன்னு பார்த்தா முரளிதரன் அவுட் ஆகி இருந்திருப்பாரு. முரளிதரன் சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணி இருந்திருப்பாரு. ஆனா பால் ஸ்டெம்புக்கு வரதுக்கு முன்னாடி அவர் கிரீஸை விட்டு நடக்க தொடங்கி இருப்பாரு. சங்கக்காராவை பாராட்டுறதுக்காக இந்த விஷயத்தை அவர் பண்ணி இருந்திருப்பாரு. அதை பார்த்து பிரண்டன் மெக்லம் டக்குன்னு பால பிடிச்சு அடிச்சிருந்திருப்பாரு. அம்பீர் கிட்ட அப்பீல் பண்ணவும் அம்பீர் அவுட் கொடுத்திருப்பாரு. ஏன்னா பால் ஆனது கம்ப்ளீட் ஆகி டெட் ஆகிற வரைக்குமே கிரீஸ்குள்ள தான் பேட்ஸ்மேன் இருக்கணும். ஆனா இங்க முரளிதரன் பால் ஸ்டெம்புக்கு வரதுக்கு முன்னாடியே வெளியே கிளம்பி போயிருந்திருப்பாரு. அதனால அவுட் கொடுத்திருப்பாங்க. இது அன்னைக்கு மிகப்பெரிய கான்ட்ரோவர்சி ஆச்சு. நியூசிலாந்து வீரர்கள் அன்னைக்கு நிறைய பேர் வருத்தெடுத்திருந்தாங்க இந்த ஒரு விஷயத்தால. நம்பர் 2 2024 வெஸ்ட் இண்டீஸ்க்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடந்த T20 போட்டியில அல்ஜர் ஜோசப் ரன் அவுட் பண்ணக்கூடிய வாய்ப்பானது ஸ்பென்சர் ஜான்சனுக்கு கிடைச்சது. அவருமே ஸ்டெம்ப் அடிச்சிருந்திருப்பாரு. ஆனா அப்பீல் பண்ணி இருந்திருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த பால் ஆனது கண்டினியூ ஆயிருக்கும். அப்ப பிக் ஸ்கிரீன்ல அப்ப ரன் அவுட் அடிச்சது இருக்கு இல்லையா, அது அவுட்னு காட்டப்பட்டிருக்கும். அல்ஜர் ஜோசப் கிரீஸ்குள்ளேயே வந்திருக்க மாட்டாரு. அதை பார்த்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாமே அம்பீர் கிட்ட போய் அப்பீல் பண்ணிருப்பாங்க. அது அவுட் தானே, அவுட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஆனா அதுக்கு அம்பீர் என்ன சொல்லி இருந்திருப்பாருன்னா, நீங்க ஸ்டெம்ப்ல பால் அடிச்ச உடனே அப்பீல் பண்ணி இருந்திருக்கணும். ஆனா நீங்க அப்பீல் பண்ணல. ஒரு பிளேயர் அப்பீல் பண்ணாம எந்த ஒரு முடிவையும் அம்பீர் வெளியிடக்கூடாது. அதனால நான் அவுட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அம்பீர் சொல்லி இருந்திருப்பாரு. உண்மையிலே இதுதான் ரூல். ஒரு ரன் அவுட் அடிச்சாச்சுன்னு சொன்னா நாம உடனே அம்பீர் கிட்ட அப்பீல் பண்ணணும். அப்பீல் பண்ணா மட்டும்தான் அது அவுட்னு கொடுக்கப்படும். நம்பர் 3 2022 ஏசஸ்ல பென் ஸ்டோக்ஸ்க்கு கிரீன் வீசின பால் ஆனது திடீர்னு டிவியேட் ஆயிருக்கும். அதை பார்த்து அம்பீர் கால்ல பட்டு தான் போயிருக்கு அப்படின்னு நினைச்சிருந்திருப்பாரு. கிரீனும் அப்பீல் பண்ண உடனே LBW கொடுத்திருப்பாரு. ஏன்னா பால் ஸ்டெம்ப் லைன்ல இருந்திருக்கும். பென் ஸ்டோக்ஸ் இது என் கால்ல படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் பண்ணியிருந்திருப்பாரு. ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கும் அந்த பால் அவருடைய கால்ல பல்ல ஸ்டெம்ப்ல பட்டிருக்கும். சில பேர் நினைக்கலாம் ஸ்டெம்ப்ல தானே பட்டுச்சு அப்ப அவுட் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா ஸ்டெம்ப்ல பட்டாலுமே பேல் கீழே விழல. ஸ்டெம்ப்ல பால் பட்டாலுமே பேல் கீழே விழுந்தாதான் அவுட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் ஆனது இருக்கு. இந்த மாதிரி நிறைய சம்பவம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் நடந்திருக்கு, லோக்கல் கிரிக்கெட்லயும் நடந்திருக்கு. இங்க பேல் கீழே விழுந்திருக்காது. அதனால பென் ஸ்டோக்ஸ் நாட் அவுட்டா போய் இருந்திருப்பாரு.